தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் இந்த மாதம் 12ஆம் தேதியன்று சென்னையிலே நடைபெறுகிறது. கூட்டத்தில் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இயக்கத்தினுடைய பணிகள், தேர்தல் வியூகம், குறிப்பாக இயக்கத்தினுடைய கூட்டணிகள் குறித்து ஆலோசனை செய்யப்படும். செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு செயற்குழு உறுப்பினருடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு அதற்கு பிறகு 4-5 நாட்களிலே தேர்தல் சம்பந்தமான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக கட்சியிலிருந்து வெளிவரும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே கூட்டணியினுடைய தலைவர்களை பல ஒத்த கருத்தோடு தேர்தலிலே நின்று அதன் அடிப்படையிலே அந்த கட்சிகளோடு நட்பு கட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தலைவர்களை சந்தித்து நாட்டு நலன், மக்கள் பிரச்சனைகளை குறித்து பேசுவதை நான் வழக்கமாக வைத்திருக்கிறேன். அது இன்னும் தொடர்கிறது. அதிமுகவுக்கும் பாஜக ஒரு விரிசல் இருக்கக்கூடிய நிலையில 2 பக்கமும் நட்புறவா இருக்கக்கூடிய நீங்க இந்த பேச்சுவார்த்தை அதுதான் நான் பதில் சொல்லிட்டேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே என்னுடைய கட்சியினுடைய இறுதி முடிவையே கட்சி தலைவர் என்று காரணத்தினால் என்னால் கூட சொல்ல முடியாது. கட்சியினுடைய செயற்குழு மூத்த தலைவர்கள், உறுப்பினர்கள் எல்லாம் கருத்து சொன்ன பிறகுதான் சொல்லும்போது இன்னொரு கட்சிக்காக எனக்கு பேசுவதற்கு எந்த தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை, அந்த அதிகாரமும் எனக்கு கிடையாது. பாஜக கூட்டணியில இணைப்பதற்காக ஜி.கே. வாசன் ஒரு பாலமாக தூதுவராக செயல்படுத்தப்படுகிறார் அப்படின்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி. அந்த கட்சியிலே கட்சி சம்பந்தமாக, தேர்தல் சம்பந்தமாக, கூட்டணி சம்பந்தமாக இந்தியா முழுவதும் பேசுவதற்கு மரியாதைக்குரிய அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பல மாநிலங்களிலே தேர்தல் வியூகத்தை வகுத்து அதன் அடிப்படையிலே அவர்கள் தொடர்ந்து பெரும்பாலான மாநிலங்களிலே வெற்றி பெற்றிருப்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே மட்டுமல்ல, எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு கூட்டணிக்காக யாரும் பேசுவதற்கு தேவையில்லை, அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. நடிகர் விஜயனுடைய புதிய அரசியல் கட்சிகள் தமிழக அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா இந்த வரக்கூடிய காரணம்? நீங்கள் பொதுவாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நிலையிலே எந்த துறையில் இருப்பவர்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுக்கு ஜனநாயகத்தில் எந்த தடையும் இல்லை, தடங்களும் கிடையாது. அதே நேரத்தில் ஜனநாயகத்தில் வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். அவருடைய முடிவு இறுதி முடிவு. கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணியாக இருந்தாலும் சரி, வாக்காளருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செயல்பட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அந்த வகையில் நடிகர், ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், தற்போது திரு விஜய் அவர்களது புதிய கட்சிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.